ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இந்தியன் வில்லேஜ் ரெசிபி. நாம் இன்னைக்கு வேர்க்கடலை லட்டு செய்ய போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபிங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் புரோட்டீன், அயன்லாம் நிறையவே இருக்குது. நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் வேர்க்கடலை மாவு வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். வெல்லம், தேங்காய் துருவல் 1/2 கப், 5 ஏலக்காய், அப்புறம் பாதாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கூடவே நெய் எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரம் வச்சு சூடானதுக்கப்புறமா நெய் சேர்த்து தேங்காய் துருவலை வறுத்துக்க போகிறேன். தேங்காயை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைனா அதனோட கலர் மாறிடும், அதனோட ஸ்மெல்லும் மாறிடும். ஓகே, தேங்காயை வறுத்தாச்சு. நான் இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறேன். இதே பாத்திரத்தில் நான் அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை மாவை சேர்த்து வறுக்க போகிறேன். கூடவே நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கல இதனோட மனம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். வேர்க்கடலை மாவை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஹீட்டுக்கு அப்படியே ஒட்டிக்கும். வேர்க்கடலை மாவு வறுத்தாச்சு. நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா நான் எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை லைட்டா தண்ணி சேர்த்து உருக்கிக்க போறேன். அதிகமா தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா வெல்லமே உருகும். கூடவே நான் எடுத்து வச்சிருக்க ஏலக்காயும் பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப அதிகமா உருக்கணும் இல்லைங்க, வெல்லம் கரைஞ்சா போதும். இந்த ஏலக்காயும் வெல்லமும் சேர்ந்து நல்ல மணம் வருது. ஓகே, வெல்லம் நல்லா உருகிடுச்சு. வேர்க்கடலை மாவோட வெல்லத்தை சேர்க்கல அதனோட டேஸ்ட் ரொம்பவே அதிகமாகும். இதுவே சர்க்கரை சேர்த்தா அந்த டேஸ்ட் வராது. ஓகே, வெல்லம் உருகிடுச்சு. நாம இப்ப வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலை மாவை இதில் சேர்த்துக்க போறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க, இல்லைன்னா ஹீட்டுக்கு ஒட்டிக்கும். நல்லா கிண்டி விடுங்க. ஓகே, இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா. கூடவே நான் வறுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலையும் இது கூடவே சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். நம்ம வெள்ளை உருகலை வேற ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்து மிக்ஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாவ், நல்ல மணம் வருது வேர்க்கடலையும் தேங்காயும் சேர்த்த உடனே. ஓகே, கூடவே நான் எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் பாதாமை சேர்த்து மிக்ஸ் பண்ணி. ஓகே, அடுத்தது நான் லட்டு பிடிக்க போறேன். ஹீட்டா இருக்கக்குள்ளவே பிடிச்சிருந்துங்க, சூடாவே பிடிக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி பொலபொலன்னு ஆயிரும், அப்புறம் லட்டு பிடிக்க முடியாது.
கூடவே நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்து அந்த மனம் இன்னும் நல்லாயிருக்கும். நெய் தேவைன்னா சேர்த்துக்கலாம், போதும். ஓகே, நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் லட்டு பிடிக்க போகிறேன். பாருங்க, நான் சூடாக இருக்கக்குள்ளவே பிடிக்கிறேன், அப்போ தான் லட்டு நல்லா பிடிக்க முடியும். ஓகே, சுவையான, ஹெல்தியான, டேஸ்டியான வேர்க்கடலை லட்டு ரெடி. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.